கையில வந்து ரொம்ப பாடுபட்டு இன்னும் நம்மளால நடக்கவும் முடியாது. அந்த மாதிரி நமக்கு பற்றாக்குறையா இருக்கு. நீங்க இது போல நீங்க இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த மான் வாக்கு கொடுத்துருக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த மானை தொடரே மான் போயிடுச்சு. சாமி சொல்றாரு மான் வராது, ஏதாவது உயிர் தப்பிச்சுட்டு போனது வருமா? வராது. அப்போ ரொம்ப நேரத்துக்கு பிறகு அந்த மான் திரும்பி நபிசரசம்கிட்ட வருது. கூட வந்து அவருடைய குட்டிகளை கூட்டிட்டு வந்து நீங்க சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, நான் வாக்கு கொடுத்தேன்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு வயிறு நிரம்ப பாலை கொடுத்தாச்சு, என்னுடைய வாக்கை நான் நிறைவேற்றுறதுக்காக நான் வந்து தயார சொல்றேன். அந்த மானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மன்னிச்சுட்டு நீ போயிடு, உன்னுடைய பிள்ளைகள் கூட நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு நபிசரத்தை மன்னிக்கிறேன். இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன படிப்பினை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மான் அந்த ஒரு வார்த்தை கொடுத்ததே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா घर में छोड़ दो हाँ किसी की पकड़ो बोला तो हमारा पीछे है ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய கேரக்டர் வைஸ்னா நல்ல ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவது. இன்னைக்கு முஸ்லீம்கள்ல ஒரு நான் முஸ்லீம் கிட்ட சொல்றாரு, நீங்க முஸ்லீம்களை வந்து சரி கிடையாது, ஏன்னா எந்த சீட்டு போட்டாலும் சீட்டு காசு எடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளோ பேசுவார் அவரு. இப்போ ஒருத்தர் பண்ண தப்பால அனைத்து முஸ்லீம்களுடைய பேரே எட்டு பிடிச்சோராச்சு. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்ல, அப்ப நீ முஸ்லீமா மூமின் முஸ்லீம் இருந்தன்னா நீங்க வந்து ஒரு மூமினாக இருந்தன்னா நீ வாக்குறுதியில் வந்து உறுதியாக இரு. முடியலன்னா சொல்லு, முடியலன்னா அந்த வாக்கை கொடுக்க சரியா, வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் ஒரு முஸ்லீம், சரியான வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இரு சரியா. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம நோக்கூடிய காலங்கள் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஹதீஸ் புரிஞ்சிருச்சு.